ஹாய், ஹலோ, வணக்கம். நான் ஷாமி வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபேபிள்ல ஒரு 7 எலிமெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த 7 எலிமெண்ட்ஸ்ல 2 எலிமெண்ட்ட டீப்பா பார்த்துட்டோம். அதோட வீடியோஸும் இருக்கு. ஸோ, அடுத்து பார்க்க போற எலிமெண்ட் வந்து சுமோ ரெஸ்லர். ஜாப்பனீஸ் சுமோ ரெஸ்லர். அ இவரு ரெப்ரசன்ட் பண்றது கெய்சன் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். கெய்சன்னா என்னன்னா, கான்ஸ்டன்ட் அண்ட் நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப விழிப்புணர்வா இருக்க மக்களோட, சக்சஸ்ஃபுல்லா இருக்க மக்களோட ட்ரேட்மார்க் என்னன்னா, இந்த கான்ஸ்டன்ட் அண்ட் நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மென்ட். அதாவது கெய்சன் என்ற இந்த பிலாசபி தான். நமக்கு நாமே குடுத்துக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் அண்ட் பெர்சனல் எக்ஸ்பான்ஷன். லைஃப் லாங் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்ப நம்ம லேர்னிங்க நிறுத்துறோமோ, அப்பவே நம்ம வளர்ச்சி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒரு சக்சஸ்ஃபுல்லான, என்லைட்டன்டான லைஃப் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம், ஹியூமன் ட்ரையாலஜின்னு சொல்லப்படுற மைண்ட், பாடி அண்ட் சோல். இத கன்சிஸ்டன்ட்டா கேர் பண்ணணும். இந்த மைண்ட், பாடி அண்ட் சோல கன்சிஸ்டன்ட்டா கேர் பண்றதுக்கான வழி என்னன்னா, செல்ஃப் மாஸ்டரி. உங்கள நீங்களே மாஸ்டர் பண்றது தான். உங்கள நீங்களே மாஸ்டர் பண்றது மூலியமா உங்க லைஃப்ப நீங்க மாஸ்டர் பண்ண முடியும். செல்ஃப் மாஸ்டரிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ப லிமிட்ஸ புஷ் பண்ணணும். இவ்ளோ தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நமக்கு நாமே செட் பண்ணிக்கிற லிமிட்ஸ் மட்டும் தான். பவுண்டரின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த லிமிட்ஸ புஷ் பண்ணி சக்சஸ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க உங்க இன்னர் வேர்ல்ட சக்சஸ் பண்ணா தான், உங்க அவுட்டர் வேர்ல்டுல நீங்க சக்சஸ் பண்ண முடியும். உங்கள நீங்களே மாஸ்டர் பண்றதுக்கும், உங்க இன்னர் வேர்ல்ட சக்சஸ் பண்றதுக்கும், உங்க மைண்ட், பாடி அண்ட் சோல கன்சிஸ்டன்ட்டா கேர் பண்ணி ஒரு என்லைட்டன்டான லைஃப்ப நீங்க அடையறதுக்கு, நீங்க பண்ண வேண்டிய டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னா, உங்க ஃபியர முதல்ல துரத்தி அடிக்கணும். ஃபியர்ன்றது நம்ம மைண்ட் பண்ற இமேஜினேஷன் மட்டும் தான். அது ஒரு நெகட்டிவ் ஃப்ளோ ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அடுத்த டெக்னிக் ஒரு 10 ரிச்சுவல்ஸ் சொல்றாங்க. அந்த 10 ரிச்சுவல்ஸ ஃபாலோ பண்ணி ஃபியர ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு ரேடியன்ட்டான, ஒரு என்லைட்டன்டான, சக்சஸ்ஃபுல்லான லைஃப்ப நம்மளால வாழ முடியும். ரிச்சுவல் ஆஃப் சாலிட்யூட். நம்ம அமைதியா இருக்க போற ஒரு 10 நிமிஷம் இது. இந்த 10 நிமிஷத்துல நம்ம கூட நாமளே கனெக்ட் பண்ணிக்க போறோம். யூனிவர்ஸ் கூட கனெக்டடா இருக்க போறோம். இத டெய்லியுமே பண்ணணும். ஒரே டைம்க்கு பண்ணணும். அடுத்தது ரிச்சுவல் ஆஃப் பிசிக்காலிட்டி. உங்க பாடிய நீங்க கேர் பண்ணும்போது, உங்க மைண்ட நீங்க கேர் பண்றீங்க. உங்க பாடிய நீங்க பிரிப்பேர் பண்ணும்போது, உங்க மைண்ட நீங்க பிரிப்பேர் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்க பாடிய நீங்க ட்ரெயின் பண்ணும்போது, உங்க மைண்ட நீங்க ட்ரெயின் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு வாரத்துல 168 ஹார்ஸ் இருக்கு. இந்த 168 ஹார்ஸ்ல 5 ஹார்ஸ் மட்டும் உங்க பாடியில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்க மைண்ட நீங்க கேர் பண்றீங்கன்னு அர்த்தம். ரிச்சுவல் ஆஃப் அபண்டன்ட் நாலேட்ஜ். இட்ஸ் ஆல் அபவுட் பிகமிங் த ஸ்டூடண்ட் ஆஃப் லைஃப். லைஃப் லாங் லேர்னிங். நம்ம நாலேஜோட பேஸ எக்ஸ்பேண்ட் பண்றது. இப்படி நமக்கு அபண்டன்ட் நாலேட்ஜ் குடுக்க போற விஷயம் எதுன்னா, புக் ரீடிங். ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் கட்டாயமா புக் ரீட் பண்ணணும். ஸோ புக் ரீட் பண்றதால புக்கு கிட்டேருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத காட்டிலும், உங்களுக்குள்ளே இருந்து புக் என்ன கொண்டு வரப்போகுது அப்படின்றது உங்க லைஃப்ப மாத்திரும். புக் நமக்கு புதுசா எதுவுமே சொல்லி தர போறதில்ல. நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்க போறது தான் அந்த விஷயம். ஒரு உள்நோக்கிய பார்வை, ஒரு உள்நோக்கிய பயணம். அதுதான் என்லைட்மென்ட். சிம்பிள். நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், டெய்லி 30 மினிட்ஸ் புக் படிங்க. மத்ததெல்லாம் நேச்சுரலாவே நடக்கும். ரிச்சுவல் ஆஃப் செல்ஃப் நரிஷ்மென்ட். ஒரு புவர் டயட் நம்ம லைஃப ரொம்பவே பாதிக்கும். மென்டலாவும், பிசிக்கலாவும் நம்ம எனர்ஜிய ட்ரைன் பண்ணி விட்டுடும். நம்ம மூடோட கிளாரிட்டிய கெடுத்து விட்டுடும். மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி டைஜஷனுக்கே செலவாயிடுச்சுன்னா, மத்த பிசிக்கல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டிக்கு நம்ம குடுக்குற எனர்ஜி கம்மியாயிடும். ஸோ ஃபில் யுவர் பிளேட் வித் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ரென்த்தான அனிமல்ஸான கொரில்லாஸ் அண்ட் எலிஃபண்ட்ஸ் வந்து வெஜிடேரியன் தான். கொரில்லாஸ் நம்மள விட 30 டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான அனிமல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஈட், வென் யூ ஈட் அண்ட் ஹவ் யூ ஈட். ரிச்சுவல் ஆஃப் பர்சனல் ரெஃப்ளெக்ஷன். இது ஒரு ஹேபிட் ஆஃப் திங்கிங். இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன பேசுனீங்க? அதுல எது சரி? எது தப்பு? எது தேவை? எது தேவையில்ல? தேவையான இடத்துல தேவையில்லாத விட்ட வார்த்தைகள் என்ன? தேவையான இடத்துல பேசாம இருந்துட்டோமா? இதெல்லாம் கவனிச்சு, இன்னைக்கு மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ணோம்னா, ஒரு பெட்டர் டுமாரோவ நம்ம பார்க்க முடியும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். ரிச்சுவல் ஆஃப் ஏர்லி அவேக்கனிங். ரைஸ் வித் த சன். நம்ம தேவைய தாண்டி தூங்குறோமான்னு பாருங்க. ஒரு ஆவரேஜ் பெர்சனுக்கு 5 to 6 ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் போதுமானது. எப்பயுமே குவான்டிட்டி ஆஃப் ஒரு விஷயத்தோட அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு பார்க்கணும். நம்ம ஸ்லீப் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கா, ஆழ்ந்து தூங்குறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஐடியா ஆஃப் ஸ்லீப் என்ன தெரியுமா? நமக்கு ரெஸ்ட் ப்ரொவைட் பண்றது, நம்மள ரிப்பேர் பண்ணி விடுறது, நம்ம எனர்ஜிய ரீஸ்டோர் பண்றது, ஹெல்த்த ரீஸ்டோர் பண்றது. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா இந்த மிஷின ஓட விட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இது ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரெஸ்ஸ, ஸ்ட்ரகிள சரி பண்ணி
பேக் டு ஃபார்ம் கொண்டு வரது தான் இந்த ஸ்லீப். குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணுறது. டின்னரை 8 ஆர் 7:30 பிஎம்க்கு முன்னாடியே முடிச்சிடணும். தூங்கறதுக்கு முன்னாடி இருக்க 10 மினிட்ஸும் எந்திரிச்ச உடனே இருக்க 10 மினிட்ஸும் ரொம்பவே முக்கியமான நேரம். நம்ம மைண்ட் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. என்ன உள்ள குடுக்குறீங்களோ அதுதான் வெளியில வரப்போகுது. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. நியூஸ் பார்க்காதீங்க. நியூஸ் பேப்பர்ஸ் படிக்காதீங்க. உங்க டேல நடந்த எந்த ஈவெண்ட்ஸையும் திரும்ப திரும்ப ஓட்டி பார்க்காதீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இருக்க 10 நிமிஷம் எப்படி உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை கொடுக்க போகுதோ, அதே மாதிரி எந்திரிச்சதுக்கப்புறம் இருக்க 10 நிமிஷம் உங்க நாள் ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்றத டிசைட் பண்ண போறது. ஸோ இந்த 10 நிமிஷம் ரொம்ப பாசிட்டிவா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த டைம்ல ஒரு கிராட்டிஃபிகேஷன் சொல்லலாம். கிராட்டிஃபிகேஷன்றது உங்களுக்கு கிடைச்ச எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நீங்க தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணி சொல்றது. அடுத்து ரிச்சுவல் ஆஃப் மியூசிக். மியூசிக் ஒரு நல்ல மோட்டிவேட்டர். நம்ம எப்போ லோவா, டவுனா ஃபீல் பண்றோமோ, அந்த நேரத்துல மியூசிக் கேட்டா நம்மள மோட்டிவேட் பண்ணிவிடும், நம்மள ஹீல் பண்ணிவிடும். எப்படி சன் நம்ம ஹீல் பண்ணுமோ, அதே வேலையை தான் இந்த மியூசிக்கும் பார்க்கும். ஸோ ஹியர் மியூசிக். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு ரிச்சுவல் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். இந்த ரிச்சுவல் ரொம்பவே முக்கியமான ஒரு ரிச்சுவல். அடுத்தவங்க கிட்ட நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறத காட்டிலும் உங்ககிட்டயே நீங்க என்ன பேசி வைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்க யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ண போகுது. ஒரு நாளெல்லாம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க, ஒரு நாளெல்லாம் உங்ககிட்டயே நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது தான் உங்க செல்ஃப் இமேஜா இருக்க போகுது. அதாவது என்னால இது முடியும், என்னால இது முடியாது, நான் இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இமேஜை கிரியேட் பண்ண போற விஷயம் தான் இந்த செல்ஃப் டாக். ஸோ நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்கள நீங்களே ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணிக்கிறீங்க, இல்ல அக்லியா ஃபீல் பண்றீங்க, எனக்கு அறிவில்லன்னு நினைக்கிறீங்க, நான் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும் தான். உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கிட்ட செல்ஃப் டாக் ஒரு மோசமான செல்ஃப் இமேஜ கிரியேட் பண்ணி விட்டுருக்குன்னு சொல்லணும். ஸோ மத்த விஷயங்கள நம்ம மாத்தி அமைக்கிற மாரியே இந்த செல்ஃப் இமேஜையுமே மாத்தி அமைக்கலாம். பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் மூலியமா, பாசிட்டிவான வேர்ட்ஸ் மூலியமா. ஒரு நாளையில நீங்க எந்த வேலையில ஈடுபட்டு இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சீங்கன்னா தெரியும், உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்படி பேசப்படுற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அந்த வார்த்தைகள திருத்தி அமைக்கிறது மூலியமா நம்மள பெருசா நம்ம மாத்தி அமைக்கலாம். நீங்க மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணணுமா? ஐ அம் இன்ஸ்பயர்ட், ஐ அம் டிசிப்ளின், ஐ அம் எனர்ஜைஸ்ட் அப்படின்ற வார்த்தைகள திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருங்க. கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஐ அம் ஸ்ட்ராங், ஐ அம் ஏபிள், ஐ அம் காம் அப்படின்ற வார்த்தைகள திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருங்க. ரிச்சுவல் ஆஃப் காங்க்ருவன்ட் கேரக்டர். காங்க்ருவன்ட் பெர்சன் அப்படின்னா யாருன்னா, நீங்க யோசிக்கிற விஷயமும், நீங்க செய்யற விஷயமும் ஒண்ணா இருக்கணும். நீங்க யோசிக்கிறத பேசணும், என்ன பேசுறீங்களோ அத செய்யணும். ஹார்மனி பிட்வீன் அண்ட் அக்ரீமெண்ட் பிட்வீன் த ஐடியல் செல்ஃப் அண்ட் செல்ஃப் இமேஜ். ஐடியல் செல்ஃப்னா என்னன்னா, நீங்க என்னவா இருக்க விருப்பப்படுறீங்களோ அதுதான் ஐடியல் செல்ஃப். செல்ஃப் இமேஜ்னா நீங்க ஆல்ரெடி என்னவா இருக்கீங்களோ அதுதான் செல்ஃப் இமேஜ். ஸோ நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்றதுக்கான ஒத்துமை தான் இந்த கான்க்ருவன்ட் கேரக்டர். உங்க எண்ணங்கள நீங்க விதைக்கும்போது அது செயல்களா மாறும். அந்த செயல்கள் உங்க பழக்கவழக்கமா மாறும். அந்த பழக்கவழக்கம் உங்க கேரக்டர டிசைட் பண்ணும். அந்த கேரக்டர் தான் உங்க டெஸ்டினி கிட்ட உங்கள கூட்டிட்டு போகும். ரிச்சுவல் ஆஃப் சிம்ப்ளிசிட்டி. இந்த ரிச்சுவல் நமக்கு சொல்ல வர விஷயம், ஒரு சிம்பிளான லைஃப்ப லீட் பண்ணுங்க. உங்க தேவையான விஷயங்கள்ல மட்டும் உங்க ஃபோக்கஸ வைங்க. அப்பதான் உங்க எனர்ஜிய நீங்க சேனலைஸ் பண்ண முடியும். முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் உங்க எனர்ஜிஸ நீங்க செலவு பண்ண முடியும். உங்க தேவைகள குறைக்காத வரைக்கும் உங்களால ஃபுல்ஃபில்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வர விஷயம் தான் இந்த ரிச்சுவல் ஆஃப் சிம்ப்ளிசிட்டி. ஸோ இந்த ரிச்சுவல்ஸ் எதுவுமே குயிக் ஃபிக்ஸ் மெத்தட் கிடையாது. இத கன்சிஸ்டன்ட்டா டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஒரு 1 மந்த்துக்கு கன்சிஸ்டன்ட்டா டே பை டே இத ஃபாலோ பண்ணும்போது, கெய்சன் சொன்ன அந்த கான்ஸ்டன்ட் அண்ட் நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ட நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். நமக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா அழகான, அற்புதமான, ஆச்சரியப்படுற விஷயங்கள கிரியேட் பண்ண ஒரு இன்டெலிஜென்ட்டான விஷயம் தான் நம்மளையும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம சுத்தி இருக்க எல்லா விஷயமும் நம்மளும் ஒண்ணு தான். வி ஆர் ஆல் ஒன். ஸோ எல்லாரோட டெஸ்டினியும் அவங்கவங்களோட பர்த்டே டிசைட் பண்ணப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்குள்ள மட்டும் தான் இருக்கு. ஸோ பிராக்டிஸ் ஆல் தீஸ் டெக்னிக்ஸ் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட். தேங்க் யூ.